கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். தேவ கிருபையும் சமாதானமும் இன்றைக்கு உங்களுக்கு பெருகுவதாக. இன்று ஜூன் மாதம் 12ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. இந்த நாள் உங்களுக்கு சமாதானமான ஆசீர்வாதமான நாளாக இருப்பதாக. இன்று நாம் தியானிக்கும் வசனம் ஏசாயா 59வது அதிகாரம் 21வது வசனம். உன்மேல் இருக்கிற என் ஆவியும் நான் உன் வாயில் அருளிய என் வார்த்தைகளும் இது முதல் என்றென்றைக்கும் உன் வாயிலிருந்தும் உன் சந்ததியின் வாயிலிருந்தும் உன் சந்ததியினுடைய சந்ததியின் வாயிலிருந்தும் நீங்குவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது எனக்கு அவர்களோடு இருக்கும் என் உடன்படிக்கை என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது அருமையான ஒரு வாக்கு தத்தம். பிரியமானவர்களே, இதோ பிள்ளைகளை குறித்து வருத்தப்பட்டு, பிள்ளைகளை குறித்து வேதனைப்பட்டு, அவர்களுக்காக உபவாசம் இருந்து ஸ்தோத்திரம் பண்ணி 1000 ஸ்தோத்திர பலிகளை பிள்ளைகளுக்காக ஏறெடுத்து கொண்டிருக்கிற பெற்றோருக்கு அருமையான ஒரு வாக்கு தத்தம் என்னன்னா, நான் உன்மேல் இருக்கிற என் ஆவியும் உன் வாயில் நான் அருளிய என்னுடைய வார்த்தைகளும் இது முதல் என்றென்றைக்கும் உன் வாயிலிருந்து நீங்காது, உன்னுடைய வாயிலிருந்து நீங்காது. நான் உன் வாயில் அருளி செய்துட்டேன். உன்மேல அருளி செய்த என்னுடைய அபிஷேக தைலம், சவுல் மேல ஊற்றப்பட்ட அபிஷேகமானது பரிசுத்த ஆவியானவர், தேவனுடைய ஆவியானவர் ஒரு நாள் சவுலை விட்டு விலகி போனார். ஆனால் இங்கு வாக்கு தத்தம் இங்கு சொல்லுகிறது, கர்த்தர் சொல்லுகிறார், உன் வாயிலிருந்தும் நான் உன்மேல் அருளின என் ஆவி உன்னை விட்டு நீங்காது. என் வசனமும் என்னுடைய வார்த்தைகளும் கூட உன் வாயிலிருந்தும் அதே போல உன் சந்ததியின் வாயிலிருந்தும் உன் சந்ததியினுடைய சந்ததியின் வாயிலிருந்தும் நீங்குவதில்லை. தலைமுறை தலைமுறையாகவும் பிள்ளைகளை மட்டுமல்ல, உன் பிள்ளைகளுடைய பிள்ளைகள், அதான் சந்ததியின் சந்ததியை விட்டும் அது நீங்குவதில்லை என்று கர்த்தர் அருமையான வாக்கு தத்தத்தை கொடுக்கிறார். இது என்னவா? இது நான் அவர்களோடு பண்ணுகிற உடன்படிக்கை, அவர்களோடு இருக்கும் என்ற உடன்படிக்கை என்று சொல்கிறார். வாக்கு தத்தத்தை விட உடன்படிக்கை என்பது ஒரு கவனன்ட், அது மாறவே மாறாது. திருமண உடன்படிக்கையில தேவ சன்னிதானத்துல கணவனும் மனைவியுமாக இணைக்கப்படும் பொழுது என்ன சொல்றாங்க? சுகத்திலும் துக்கத்திலும் இல்லையா, வாழ்விலும் தாழ்விலும், அது எல்லா சூழ்நிலைகளிலும் மரணம் பிரிக்கும் வரைக்கும் உன்னை மனைவியாக ஏற்றுக்கொள்கிறேன், உன்னை கணவராக ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி அது ஆண்டவர் சமூகத்துல அவங்க வாக்கு கொடுக்குறாங்க இல்லையா, அது உடன்படிக்கை செய்கிறாங்க. கர்த்தர் முன்னிலையாக உடன்படிக்கை செய்கிறது, அது மீறவே கூடாது இல்லையா, அது மீற மாட்டாங்க. அப்போ அப்படிப்பட்டதான இது உடன்படிக்கை என்பது கர்த்தர் வாக்குத்தத்தத்தை காட்டிலும் அது அதிகமான ஒரு மேலான ஒரு காரியம். என்னன்னா உடன்படிக்கை. ஆபிரகாமுக்கு கர்த்தர் வாக்குத்தத்தம் அருளினார், ஆனால் அதை விட ஆபிரகாமோடு உடன்படிக்கை செய்திருந்தார் இல்லையா. ஒருத்தருக்கு ஒருத்தர், நான் உனக்கு நான் இதை தர்றேன், நீ அப்போ எனக்கு இதை செய்வாயா என்று சொல்லி, அப்போ உடன்படிக்கை 2 பேருக்கு இடையில அப்படி ஒரு அழகா ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி ஒரு உடன்படிக்கை பண்ணிட்டாங்கன்னா அதை ஒருத்தர் மீறவே முடியாது. அப்போ ஆண்டவர் அருமையாக இந்த வாக்குத்தத்தம் சொல்லுகின்றார். இது ஒரு அருமையான வாக்குத்தத்தம் இல்லையா. நம்ம மேல இருக்கிற அபிஷேகம், நம்ம மேல இருக்கிற கர்த்தருடைய ஆவியானவர், நமக்கு கொடுத்திருக்கிற அவருடைய வசனம் என்கிற வார்த்தைகள், இதெல்லாம் கூட நம்முடைய பிள்ளைகளுக்கு அப்படியே இருக்கும். அப்படின்னா இது உலகத்திலே இதுதான் பெரிய பாக்கியம். உன் பிள்ளைகள் சத்தியத்தின்படி நடக்கிறார்கள் என்று கேள்விப்படுகிறதை விட வேற சந்தோஷம் எந்த ஒரு ஆவிக்குரிய பெற்றோருக்கு அதை விட மேலான சந்தோஷம் இருக்கவே முடியாது. பிரியமானவர்களே, அப்படி கர்த்தர் ஆசீர்வதிப்பார். வேதத்துல பார்க்கின்றோம், சாமுவேல் பார்க்கின்றோம், ஏலி பார்க்கின்றோம், இல்லையா மோசையை பார்க்கின்றோம். இவங்கெல்லாம் கர்த்தருக்காக வைராக்கியமாக நின்ற தலைவர்கள், தேவ மனிதர்கள். தேவன் இவர்களை கொண்டு தம் ஜனத்தை ரட்சித்தார், நடத்தினார் என்று பார்க்கின்றோம். ஆனா இவர்களுடைய பிள்ளைகள் மேல அந்த அபிஷேகம், அந்த வார்த்தை கடந்து வரவே இல்லை இல்லையா. ஏலியினுடைய பிள்ளைகள் கர்த்தரை விட்டு தூரமா இருந்தாங்க. சாமுவேலுடைய பிள்ளைகளும் அவங்களும் பரிதானம் வாங்கி, எங்களுக்கு இவங்க வேண்டாம், எங்களுக்கு ராஜா வேணும் அப்படின்னு மக்கள் சொன்னாங்க. அதே போல பார்க்கின்றோம், மோசையும் பார்க்கின்றோம்,
மோசே இவ்வளோ பெரிய தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ மனிதன், தேவனோடு 40 நாட்கள் என்று சொல்லி தனித்திருந்து அவரோடு முகமுகமாக பேசினத அவரை போல ஒருவர் இல்லைன்னு பார்க்கிறான். ஆனால் அவருடைய பிள்ளைகள் மோசையின் மேல உள்ள அபிஷேகத்தை அவங்க பெற்றுக்கொள்ள முடியல. மோசையின் மேல உள்ள அபிஷேகத்தை கர்த்தர் யோசுவாவுக்கு நீ தலையில கை வச்சு நூனின் குமாரனாகிய யோசுவாவை நீ ஏற்படுத்தி என்று சொல்லிட்டாரு. ஆனா மோசையின் குமாரர்கள் அந்த ஸ்தானத்துக்கு வர முடியல. ஆனா இன்றைக்கு நமக்கு வருகிற ஒரு வாக்கு தத்துவம், உன்மேல் இருக்கிற என் ஆவியும் என் வார்த்தையும், உன் வாயில் நான் அருளின வார்த்தையும் உன் பிள்ளைகள் மேல இருக்கோ, உன் சந்ததியின் மேல, உன் சந்ததியின் சந்ததி மேல இருக்குன்னு சொல்லப்படுகிறது. பிரியமானவர்களே, இந்த வாக்கு தத்தத்தை உரிமை பாராட்டி ஜெபியுங்கள். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்ல ஒரு காரியம் நம்ம பார்க்கின்றோம். 21வது அதிகாரத்துல பிலிப்பு என்கிற சுவிசேஷகனுக்கு 4 குமாரத்திகள் இருந்தாங்களாம். அந்த 4 பேருமே தீர்க்க தரிசனம் சொன்னாங்கன்னு சொல்லி பார்க்கிறோம். இப்போ பிலிப்பு சுவிசேஷ ஊழியத்தை செய்தாரு, அவங்களுடைய குமாரத்திகள் தீர்க்க தரிசன ஊழியத்தை செய்கிறாங்க, தீர்க்க தரிசனம் சொல்கிறாங்க. பார்த்தீங்களா? அப்போ சுவிசேஷ ஊழியத்தை அந்த அபிஷேகத்தை விட இன்னும் கொஞ்சம் அதிகமான மேன்மையான ஒரு அபிஷேகம் தான் அந்த பிள்ளைகளுக்கு அருளி செய்யப்பட்டிருக்குது. அப்போ நிச்சயமா நம்ம மேல வைத்திருக்கிற அபிஷேகம் குறையாதே ஒழியாது, பெருகும், அது மேன்மையடையும். அப்படிப்பட்ட அபிஷேகம் தான் பிள்ளைகளுக்கு கடந்து வரும். பிரியமானவர்களே, இன்றைக்கு இந்த வாக்கு தத்தத்தை நீங்கள் உரிமை பாராட்டுங்கள். ஆண்டவர் நிச்சயமாக அப்படியே செய்வார். எங்களுடைய குடும்பத்தில் என் கணவர் மேலே வைத்திருக்கிற அதே அபிஷேகம், கர்த்தருடைய ஆவியானவர் அப்படியே எங்கள் பிள்ளைகள் மேலே அசைவாடுறதை நாங்கள் பார்க்க முடியும். பிள்ளைகளோடு கர்த்தர் பேசுவதை, பிள்ளைகள் கர்த்தரை தரிசிப்பதை, இயேசு மகாராஜாவை பார்ப்பதை, சிறு வயதில் இருந்தே அவங்க 3 பேரும் கர்த்தரை பார்ப்பது, ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பது, தரிசனங்கள் சொப்பனங்கள் மூலமாக கர்த்தர் அவர்களோடு பேசுவதை கேட்கும் பொழுது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இன்றைக்கு பேர பிள்ளைகளும் வளர்ந்துட்டாங்க, பேர பிள்ளைகளும் வந்துட்டாங்க. இன்றைக்கு பேர பிள்ளைகள் கூட அருமையாக இல்லையா பாடல்களை பாடுவது. பிரின்சஸ் அவர் கேட்லிஸ் ஆனாலும் சரி, பிரின்ஸ் அவர் ரே ஜேடன் ஆனாலும் சரி, அருமையாய் பாடல்களை ரே ஜேடன் பாடுற பாட்டு, அவன் ஒரு பாட்டை ஒரு தடவை கேட்டுட்டா போதும், 2 தடவை கேட்டுட்டா போதும், அடுத்து அவன் 3ஆவது தடவை அவன் மனப்பாடமாக பாடிய முடிச்சிருவான். கீர்த்தனை பாட்டெல்லாம் இந்த 2.5 வயசு சிறு பிள்ளைய எங்காவது இப்படி பாடுமான ஆச்சரியப்படும் வண்ணமாக கஷ்டமான கீர்த்தனை பாடல்கள், சத்தாய் நிஷ்கலமாய், தேவாய் இரக்கம் இல்லையா, ஆத்துமமே என் முழுல, இப்படி கஷ்டமான கீர்த்தனை பாடல்கள் கூட உள்ள வருகிற வார்த்தைகள் கொஞ்சம் கடினமான வார்த்தைகளாக இருந்தாலும் கூட எளிதில் டியூன் மாறாமல் அப்படியே அவன் பாடுறதை கேட்கும்போது நாங்கள் அசந்து போயிடுவோம். 1 பாட்டு 2 பாட்டு இல்லை, கணக்கே இல்லாமல் இப்படி பாடல்கள். அவன் வாயை திறந்தாலே பாட்டு தான், அவன் தூங்கி முழிச்சு எந்திரிச்சாலே பாட்டு தான், பாட்டு பாடிட்டே தான் எந்திரிப்பான். அப்பப்போ போய் என் கணவரிடம் போய் தலையில் கை வச்சு ஜோமனை சொல்லுவான். பரிசுத்த பிதாவே என்று சொல்லி அவன் மேலே ஜோமனன்வான். பரிசுத்த பிதாவே, பிரின்ஸ் அவர் ரே ஜேடன் மேலே கிருபையாக இருப்பீராக என்று சொல்லி என் கணவர் அவன் மேலே கையை வச்சு ஒரு நாளைக்கு 4 தடவை 5 தடவை தேடி வந்துடுவான். கை வைங்க மம்மிப்பா, கை வைங்க, ஜபம் ஜபம், பரிசுத்த பிதாவே அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுவான். வந்து ஜோம் பண்ணுங்க அப்படின்ட்டு ஒரு நாளைக்கு 4 தடவை 5 தடவை அவன் மேலே தலையில் கை வச்சு ஜோம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இப்போ அவனுக்கு ஜோம் பண்ணது போதாதுன்ட்டு இப்போ புதிதாக என்ன செய்வான்னா, அவள் தங்கச்சிக்கு புதிதாக பிறந்திருக்கிற குழந்தை பிரின்சஸ் அவர் கிரீனா மர்சி, அவளுக்காக ஜோம் பண்ணுங்க என்று சொல்லுவான். அவளுக்காகவும் அவனே அவன் தலையவே கொடுத்து அப்படியே அவள் பேரை சொல்லி ஜோம் பண்ணுங்க என்று சொல்லி அப்படி அவளுக்காகவும் ஜோம் பண்ண சொல்லிடுவான். இப்போ இதெல்லாம் எப்படி வருது, எப்படி யார் இதெல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க, யாருக்குமே புரியலை. எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அப்போது இந்த வசனம்தான், உன்மேல் அருளின என் ஆவியும் உன் வாயில் அருளின என் வார்த்தைகளும் உன் வாயிலிருந்தும் உன் சந்ததியின் வாயிலிருந்தும் உன் சந்ததியினுடைய சந்ததியின் வாயிலிருந்தும் ஒரு நாள் நீங்காது என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். பிரியமானவர்களே, உங்களுடைய குடும்பத்தையும் உங்கள் பிள்ளைகளையும் சந்ததி சந்ததியாக இப்படியே ஆசீர்வதிக்க முடியும். நீங்கள் கர்த்தரை உறுதியாக பிடிச்சிக்கங்க, உங்கள் மேலே உள்ள அபிஷேகத்தை இழந்துடாதீங்க. கர்த்தரை அப்படியே ஆசீர்வதிப்பார். கண்களை விட்டு ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே,
இதோ இந்த நாளிலே தியானித்த அருமையான ஒரு வாக்குத்தத்த வசனம் உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அது அப்படியே நிறைவேறுவதாக. கர்த்தாவே, யாரெல்லாம் வேதனையோடு பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாங்களோ, ஆண்டவரே, உபவாசத்தோடு ஜெபித்து கொண்டிருக்கிறார்களோ, ஆண்டவரே, ஒவ்வொருவருடைய ஜெபத்தையும் விண்ணப்பத்தையும் கேட்டு ஆண்டவரே, அவர்களுடைய பிள்ளைகளை எல்லாம் ஆசீர்வதித்து நற்குணசாலியாக மாற்றுவீராக. அவர்கள் மேல வைத்த அபிஷேகம் அப்படியே பிள்ளைகள் மேல கடந்து வரட்டும். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்தருளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஜெபத்தை ஏறெடுக்கின்றேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்க மேல எந்த விதமான அபிஷேகம் வைத்திருக்கிறாரோ அதே விதமான அபிஷேகம் அப்படியே உங்களுடைய பிள்ளைக்குள்ள கடந்து வரும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.